இப்போ நாமெல்லாம் ஆசைப்பட்டு எங்களை மாரி இளைஞர்கள்லாம் வராங்க, ஆசைப்பட்டு வந்து தளபதிக்கு செய்யணும் அந்த ஒரு நோக்கத்தோட வரவங்கள 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சு தளபதியோட ரசிகன் நான் ரசிகனாவும் இருந்துக்கிறேன், இயக்கத்திலும் இருந்துக்கிறேன், இப்போ கட்சி ஆரம்பிச்சு கட்சியில இருந்துக்கிறேன். என் பதிவை வந்து வளனூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு வாங்கிக்கிறாப்ல சார். அந்த பதிவு கோபாலகிருஷ்ணன் வாங்கிக்கிறாப்ல, மாவட்ட செயற்குழு உறுப்பினர். என்னோட பதிவு நீங்க அப்படி 4 லட்ச ரூபாய் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து மேல் இடத்துக்கு தெரியப்படுத்தினா மேல் இடமே எங்க கையில தான் இருக்குது, நீங்க எங்களை மீறி மேல் இடத்துல போய் எதுவும் பண்ண முடியாதுன்ற சொன்னாரு. கட்சி பதவிகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாக தாவேக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் மீது அக்கட்சி நிர்வாகிகள் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அவர் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் இது தொடர்பாக விளக்கமும் வந்து சேர்ந்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் குஷி மோகன் என்பவர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். கட்சியின் பொதுக்குழு நாளை மறுதினம் நடக்க இருக்கும் நிலையில் நிர்வாகிகள் நியமனம் தீவிரமாக நடந்து வருகிறது. மாவட்ட செயலாளர் தொடங்கி பகுதி செயலாளர் வரை நிர்வாகிகள் நியமனம் கிட்டத்தட்ட முடிந்திருக்கும் நிலையில் விழுப்புரத்தில் குஷி மோகன் மீது அதிருப்தியான நிர்வாகிகள் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். எனக்கு வந்து நகர இணைச் செயலாளர் போஸ்டுக்கு போட்டு நேர்காணல் வச்சு டிடி எடுத்து எல்லாம் பணமும் கட்டி எல்லாத்தையுமே எனக்கு நேர்காணல் வச்சு எல்லாம் பதவியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா பதவிக்கு வந்து பணம் கேட்டு இப்ப இருக்கிற தற்போது மாவட்ட செயலர் மோகன் அவர்கள் வந்து என்னிடம் பணம் கேட்டு என்னுடைய பதவியை மற்றொருவருக்கு மாற்றுக் கட்சியில் வந்தவருக்கு பணம் கொடுத்து பதவியை மாத்திட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு பதவி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உழைச்சவங்களுக்கு தான் பதவின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் உழைச்சவங்களுக்கு பதவி அவங்க உருப்படியா யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அவங்க சார்ந்தவங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் பதவி கொடுத்திருக்காங்க. மேலும் வர புது நிர்வாகிகளுக்கு பணத்தை பார்த்து வசதியை பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க, உழைச்சிகளுக்கு பதவி கொடுக்கல. இதை வந்து நாங்கள் தலைமைக்கு எடுத்து சொல்ல போட்டா தலைமைக்கு வந்து எங்களால் அணுக முடியல, தலைமை கிட்ட நெருங்கவும் முடியல. விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் உள்ள நகர இளைஞரணி செயலாளர், நகர செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு பணம் பெற்றுக்கொண்டு பதவிகளை வழங்குவதாக குஷி மோகன் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி வரும் சீமான் குமரேசன், சுஜய், இம்ரான் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்பதாகவும் நகர மாணவர் அணிக்கும் நகர செயலாளர் பதவிக்கும் பணம் கேட்டதாக குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். நான் 1995 தலைமைக்கு தீவிர ரசிகனாக இருக்கேன். நான் முழு நேர தலைமை ரசிகன் இருந்து என்னோட அர்ப்பணிப்பெல்லாம் தலைமைக்கு நான் பண்ணியிருந்தேன். நான் அப்புறம் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன். இப்போ திடீர்னு கட்சி ஆரம்பிச்சோன்னே நான் கட்சியிலும் பயணிக்க இதாகிட்டேன். இப்போ பொறுப்புக்கு பணம் கேட்கறாப்புல, அவரு பணம் கேட்டா தர முடியாது, உங்க பொறுப்பு எடுக்கிறாப்புல. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்றாங்க. பொறுப்புக்கு பணம் இல்லையா பொறுப்பு இல்ல, பொறுப்புக்கு பணம் இல்லையா பொறுப்பு இல்ல. இதே மாதிரி இங்க இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாரும் பொறுப்பு எடுத்துறாரு. அவரு என்கிட்ட வந்து 4 லட்சம் கேட்டாப்புல, என்னால் தர முடியாது நான் சொன்ன மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு. மேலும் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே விழுப்புரத்தில் பதவி வழங்கப்படுவதாகவும் தெற்கு மாவட்ட செயலாளராக குஷி மோகன் இருந்தால் கட்சி வளராது என்று கூறும் அதிருப்தி நிர்வாகிகள் அவரை மாற்ற வேண்டும் என தலைமைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட செயலாளரை மாற்ற தலைமைக்கு தெரியப்படுத்த முயன்றாலும் சந்திக்க விடாமல் தடுப்பதாகவும் கூறுகின்றனர். மக்கள் இயக்கத்திலிருந்து வந்து நல்ல மக்களுக்கு தொண்டு செய்யறதுல நல்ல நலத்திட்ட உதவி எல்லாம் வழங்கிட்டு இருந்தோம். அப்புறமா கட்சி ஆரம்பிச்சாரு எங்க தளபதி. கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் முழு ஈடுபாட்டோட கட்சியில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா எங்களுக்கு வந்து பதவி சொன்ன போது நகர தான் மாவட்ட செயலாளர் தான் எனக்கு வந்து பதவியை கொடுத்தாரு. நகர செயலாளராக பண்ணுங்க, அதுக்கான உண்டான டிடி எடுங்க, நீங்க 15 பேர் கொண்ட குழுவை கூட்டிட்டு வந்து நேர்காணல் பண்ணுங்கன்னாரு. நேர்காணல் எல்லாம் பண்ணிட்டோம். நேர்காணல் பண்ணி முடிஞ்ச பிறகு வேற ஒருத்தர் மூலியமா என்கிட்ட வந்து பணம் கேட்டாரு. இந்த மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நகர செயலாக போட்டுருவோம் அப்படின்னு. என்னால் 4 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. மாவட்டம் கட்சிக்காக நலத்திட்ட உதவியோ பென்ஷன் போய் இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், பேனர்லாம் வச்சிருக்கிறேன். நீங்கள் 4 லட்சம் கேட்டிங்கன்னா நான் கட்சிக்குன்றதுக்காக நான் பணம்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்குன்றதுக்காக நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் அப்படி 4 லட்ச ரூபா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து மேல் இடத்துக்கு தெரியப்படுத்தினா மேல் இடமே எங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எங்களை மீறி மேல் இடத்துல போய் எதுவும் பண்ண முடியாதுன்ற சொன்னார். சரி, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு ஒருத்தவரை என்ன நகர செயலாளராக தூக்கிட்டு கிருஷ்ணான்னு ஒருத்தவரை கொண்டு வராரு. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டோம்.
அப்போது தான் யாரிடமும் கட்சி பதவிகளுக்கு பணம் கேட்கவில்லை என்றும் வேண்டுமென்றே தன் மீது புகார் கூறுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் குஷி மோகன்.